जय जय भीम जी। बाबा साहब अम्बेडकर हिंदुस्तान को अंग्रेजों की जंजीरों से छुड़ाने वाले, हिंदुस्तान का संविधान बनाने वाले, हिंदुस्तान को, देश को आजाद कराने वाले बाबा साहब अम्बेडकर की सोच के चलने वाले जगन मूर्ति जी जिनका ये प्रेम, जिनका ये प्यार दलित भाइयों का, गरीबों का देख करके नजर आता है। बाबा साहब अम्बेडकर की सोच के चलने वाले தனிப்பெரும் தலைவர் பாபா சாஹிப் அம்பேத்கரின் வழி நடக்கின்ற தலைவர் திரு ஜெகன் மூர்த்தி அவர்கள், பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைப்படி நடக்கின்ற இத்தனை பெரும் தொண்டர்களின் தலைவர் மூர்த்தி அவர்களே, हमें फख्र है इस भारत माँ के ऊपर जिसने सरदार पटेल, लाल बहादुर शास्त्री, बाबा साहब अम्बेडकर जैसे लोगों को इस मातृभूमि पे जन्म दिया और हमारे भारत को आजाद कराया। இந்திய தாயை பற்றி நான் பெருமை அடைகிறேன். இந்த நாட்டிலே லால் பகதூர் சாஸ்திரி, பாபா சாஹிப் அம்பேத்கர் போன்ற பெரும் தலைவர்களை உருவாக்கியதற்காக இந்திய தாயை பற்றி நான் பெருமை அடைகிறேன். अगर बाबा साहब अम्बेडकर इस हिंदुस्तान का संविधान कानून न बनाते तो आज कभी राष्ट्र एक ना होता। आज अगर देश है तो वो बाबा साहब अम्बेडकर के कानून और संविधान के बनाने के कारण ही आज राष्ट्र एक है। பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் நிர்ணய சட்டத்தை உருவாக்கி இருக்காவிட்டால் நாடு இன்று ஒன்றாக இருந்திருக்காது, பல துண்டுகளாக இருந்திருக்காது. நாடு இன்று ஒற்றுமையாக இருக்கிறது என்றால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி தந்த அரசியல் நிர்ணய சட்டம்தான் அதற்கு காரணம். मूर्ति जी के बड़े भाई जो एक जाबाज एडवोकेट थे, जिन्होंने दलितों के लिए लड़ाई लड़ी, बाबा साहब अम्बेडकर की सोच पे चलते हुए मजलूमों के लिए, गरीबों के लिए लड़ाई लड़ी, आज वो हमारे बीच में नहीं है और उनकी याद, उनके काम मूर्ति जी पूरा कर रहे हैं। நம்முடைய தலைவர் டாக்டர் ஜெகன் மூர்த்தி அவர்கள் திரு பூவை மூர்த்தி அவர்களுடைய வழியிலே செல்கிறார்கள். பூவை மூர்த்தி அவர்கள் அம்பேத்கர் வழிவகுத்த கொள்கைப்படி அரசியல் வழக்கறிஞராகவும் அரசியலிலே ஈடுபட்டும் தலித் மக்களுக்கு பெருந்தொண்டாக்கியவர். இன்று அதே பாதையில் நம்முடைய டாக்டர் ஜெகன் மூர்த்தி அவர்களும் பயணிக்கிறார். बाबा साहब अम्बेडकर के उस कौम की पहचान एक अलग हिंदुस्तान के अंदर, दुनिया के अंदर पहचान है। कभी भी अपने आप को हम कभी छोटा नहीं समझना, याद रखना, कभी भी नहीं समझना। आज अगर आप लोग ना होते, आज अगर बाबा साहब अम्बेडकर ना होते तो आज हमारा राष्ट्र कभी मजबूत ना होता। ये बाबा साहब अम्बेडकर की कुर्बानी, बाबा साहब अम्बेडकर का फ्रीडम मूवमेंट से जुड़ना, उनका इतिहास आज हमारे राष्ट्र को मजबूत करता है। பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய சமூகத்திற்கு ஒரு தனி அந்தஸ்தினை வழங்கி இருக்கிறார்கள். நீங்கள் உங்களை குறைவானவர்களாக மதிப்பிடாதீர்கள்.
உங்களால் தான் இந்த நாடு முன்னேறி இருக்கிறது, இந்த நாடு உருவாகி இருக்கிறது. அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய, அவர் சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்த இந்த நாட்டிலே நமக்கு ஒரு தனி இடம் இருக்கிறது. शहीद आजम भगत सिंह जी के बारे में आपने सुना होगा। शहीद आजम भगत सिंह राजगुरु सुखदेव एक क्रांतिकारी थे, बाबा साहब अम्बेडकर की सोच के थे। जब पार्लियामेंट के अंदर बम फेंका जाता है, इनकलाब जिंदाबाद के नारे लगते हैं, पर बम किसी को मारने के लिए नहीं, बम अंग्रेजों को, इस देश को छोड़ने के लिए, मातृभूमि को आजाद कराने के लिए और हिंदुस्तान के युवाओं को जगाने के लिए वो बम फेंकते हैं। फ्रीडम मूवमेंट से जुड़े हुए, जिसके लिए बाबा साहब अम्बेडकर ने संघर्ष किया था। தியாகி பகத்சிங் அவர்களை பற்றி நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். பாராளுமன்றத்திலே அவர் வெடிகுண்டு வீசினார். யாரையும் கொல்வதற்காக அல்ல, ஆங்கிலேயர்களை இந்த நாட்டிலிருந்து விரட்டுவதற்காக அவர் குண்டு வீசினார். அம்பேத்கர், பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைப்படி இந்த நாட்டை சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக போராடிய வீர தலைவர்களில் பகத்சிங்கும் ஒருவர். जब शहीद आजम भगत सिंह जी को गिरफ्तार करके उम्र होती है 22 साल, जब गिरफ्तार करके लाहौर की जेल में बंद कर दिया जाता है, उनको दोस्त मिलने आते हैं। भगत सिंह को पूछते हैं, आपकी शादी कब होगी? भगत सिंह हंसते हंसते कहते हैं, अगर इस भारत माता की गुलाम धरती के अंदर मेरी शादी होती है तो मेरी दुल्हन मेरी मौत होगी, मेरे साथ शहीद हो चुके वो मेरे साथी होंगे। அவர் 22 வயதிலே கைது செய்யப்பட்டு லாகூர் சிறையிலே அடைக்கப்பட்டார். அப்போது பகத்சிங், தியாகி பகத்சிங் அவர்களை பார்ப்பதற்கு அவருடைய நண்பர்கள் வருவார்கள். நண்பர்கள் பகத்சிங்கிடம் கேட்பார்கள், உன்னுடைய திருமணம் எப்போது நடக்கப் போகிறது என்று. அப்போது பகத்சிங் சொல்வார், இந்த அடிமை நாட்டிலே எனக்கு திருமணம் நடைவதாக இருந்தால் அது என்னோடு சாவோடுதான் அந்த திருமணம் நடக்கும் என்று அவர் சொல்வார். அத்தகைய தியாகியும் வீரமும் ஆனவர் நம்முடைய பகத்சிங் அவர்கள். जब शहीद आजम भगत सिंह आखिरी समय पे फांसी के रस्ते को चूमने जाते हैं, राजगुरु सुखदेव के साथ जो उनकी कोठरी होती है उसकी सफाई करने वाला, उनका नाम होता है बोर सिंह। भगत सिंह उनको बार बार कहते हैं, मैं आपके हाथ का खाना खाना चाहता हूं। एक मेरी वो मां जिसने मुझे पेट से जन्म दिया, एक तू मेरी मां, बेबे मां जो मेरी सेवा करते हो। बोर सिंह भगत सिंह को कहते हैं, तू ऊंची जात का है, मैं अपने हाथों से खाना बना के तुम्हें नहीं खिला सकता। भगत सिंह कहते हैं, तू मेरी मां है, मैं तेरे हाथों से खाना खाना चाहता हूं। பகத்சிங் சிறையிலே இருந்தபோது, சுக்தேவ் அவர்களோடு அவர் சிறையிலே இருந்தபோது, அந்த சிறையை கூட்டி பெருக்குவதற்காக ஒரு தலித் பெண்மணி ஒருவர் வந்திருந்தார். அவரை பகத்சிங் எப்போதும் அம்மா என்றுதான் அழைப்பார். அவரிடத்திலே ஒரு நாள் பகத்சிங் கேட்டார், அம்மா, நான் உன் கையால் உணவு அருந்து விரும்புகிறேன். அதோ ஊரிலே கிராமத்திலே இருக்கின்ற என்னுடைய தாய் என்னை பெற்றெடுத்தாள், ஆனால் இந்த சிறையிலே என்னுடைய சேவை செய்தது நீதானே, ஆகவே நீதான் என்னுடைய தாய், உன் கையால் நான் உணவருந்து விரும்புகிறேன் என்று பகத்சிங் சொன்னார். அந்த பெண்மணி, நீங்கள் உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், நான் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவள், ஆகவே எப்படி உணவளிப்பது என்று கேட்டாள். ஆனால் பகத்சிங் அவர்கள், என்னை பராமரிப்பது, எனக்கு சேவை செய்வது, என்னை காப்பது இப்போது நீதான், எனவே தாயே உன்னுடைய கையால் நான் உணவருந்து விரும்புகிறேன் என்று பகத்சிங் அவர்கள் சொன்னார். जब आखिरी समय पे भगत सिंह फांसी के रस्ते पे चढ़ने जाते हैं तो बोर सिंह को कहते हैं,
जो खाना नहीं खिलाने के लिए तैयार होते, मेरी आखिरी इच्छा को पूरी कर दे। कहते बोर्ड सिंह कहते कौन सी इच्छा? बस मुझे अपने हाथों से खाना खिला दे। और बोर्ड सिंह रोते हैं, कहता तुम्हें कैसी मां ने जन्म दिया होगा। और बोर्ड सिंह अपने हाथों से फांसी के फंदे को चढ़ने से पहले खाना खिला के भगत सिंह की वो ख्वाहिश को पूरा करते हैं। கடைசி நாளும் வந்தது. பகத்சிங் தூக்கு மேடைக்கு செல்வதற்கு முன்னால் என்னுடைய கடைசி ஆசை என்ன என்பதை சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த பெண்மணியின் பெயர் போதி, அவளை அழைத்து எனக்கு உன்னுடைய கையால் உணவு கொடு, அதுதான் என்னுடைய கடைசி ஆசை என்று கூறினார். அந்த பெண்மணி உன் தாயார் உன்னை பெற்றெடுத்திருக்கலாம், ஆனால் உன் இறுதி ஆசையை பூர்த்தி செய்கின்ற வாய்ப்பை நீ எனக்கு கொடுத்தாயே, உன்னை போன்ற தியாகிக்கு நான் அன்னையாக இருக்க விரும்புகிறேன் என்று கூறினார். कभी भी अपने आप को भगत सिंह को याद रखते हुए, बाबा साहब अम्बेडकर को याद रखते हुए, जिन्होंने राष्ट्र को आजाद दिया, जिन्होंने एक हिंदुस्तान का इतिहास बनाया, कभी किसी से कमजोर को छोटा नहीं समझना। यही भगत सिंह, यही बाबा साहब अम्बेडकर को हमारी सच्ची श्रद्धांजलि होगी। அன்பு நண்பர்களே, பகத்சிங்கை மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை நினைவில் இருத்திக் கொள்ளுங்கள். இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட இவர்கள் இருவரையும் மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். ஒருபோதும் உங்களை நீங்கள் தாழ்வாக நினைக்காதீர்கள். இதைத்தான் அம்பேத்கர், பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். सबसे ऊंची जात, सबसे ऊंचा मर्द बाबा साहब अम्बेडकर आप जो इस मातृभूमि को सुंदर बनाते हैं, जो इस मातृभूमि को खून से सजी हुई ये भारत की धरती, जहां महाराणा प्रताप, जहां बाबा साहब अम्बेडकर, जहां गुरु गोविंद सिंह, जहां छत्रपति शिवाजी महाराज, जिन्होंने इस धरती पे जन्म दिया, उस धरती को अगर सुंदर बनाने वाले हैं तो बाबा साहब अम्बेडकर थे। सब अपने लोग जो इस धरती को सुंदर बनाए। மாவீரன் சிவாஜி அவர்கள், பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் போன்றவர்களெல்லாம் இந்த நாட்டிலே பிறந்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த இந்த நாட்டை அழகாகவும் தூய்மையாகவும் வைத்திருப்பவர் நீங்கள்தான். எனவே நீங்கள் ஒருபோதும் இந்த நாட்டின் ஒரு தாழ்ந்த ஜாதியாக நினைக்கவே நினைக்காதீர்கள். நீங்கள் தான் இந்த நாட்டிலே இருக்கின்ற உயர்ந்த ஜாதி மக்கள். मैं एक बार गोवा के अंदर एक होटल में था। सुबह मैं वॉक पे निकला, एक लड़का सफाई कर रहा था। मैं रुका, उसका मैं झाड़ू पकड़ा, वो मना कर दिया देने से। मैंने कहा तुमने मना क्यों किया? कहता साहब मैं आपको नहीं दे सकता। मैंने उसका झाड़ू पकड़ा और सफाई करना शुरू कर दिया। मैंने उसको कहा तुम कौन हो? कहता मैं एक इंसान हूं। मैंने उसको कहा मैं कौन हूं? कहता आप भी एक इंसान हो। मैं कहा तेरे मेरे में फर्क किस चीज का? कभी ऐसा नहीं सोचना। तो मैं कहीं भी जाता हूं, पूरे हिंदुस्तान में एयरपोर्ट के अंदर कहीं भी अगर मुझे कोई ऐसा साथी मिलता है, मैं उसका पकड़ करके खुद सेवा में लग जाता हूं, ताकि हम एक हैं, एक रहेंगे, हमारे में कोई फर्क नहीं है। நான் ஒரு முறை கோவா சென்றிருந்தேன். ஒரு ஹோட்டலில் தங்கி இருந்தேன். ஹோட்டலை விட்டு காலை நடைப்பயிற்சிக்காக வெளியே வரும்போது அங்கே ஒரு சிறுவனை பார்த்தேன். அவன் தரையை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். நான் அவனிடத்திலே உன்னுடைய கையில் இருக்கின்ற அந்த விளக்கமாறு இடத்திலே கூட நான் சுத்தம் செய்கிறேன் என்று கூறிய போது அவன் மறுத்து விட்டான். நான் இதை உங்களிடத்திலே தர முடியாது என்று சொன்னான். அப்போது நான் அவனிடத்திலே கேட்டேன், நீ யார்? நான் ஒரு மனிதன். நான் யார் சொல்? நானும் ஒரு மனிதன்.
இரண்டு மனிதர்களுக்கு இடையே என்ன வேறுபாடு இருக்கிறது? நீ செய்யக்கூடிய வேலையை நானும் செய்ய வேண்டும் என்று அவனிடத்திலே சொன்னேன். இந்த நாட்டிலே பல இடத்திற்கு நான் சென்றிருக்கின்றேன், விமான நிலையங்களிலே பார்த்திருக்கிறேன். எங்கேயாவது இந்த சுத்தம் செய்யும் ஊழியர்களை பார்த்தால் அவர்களோடு நின்று அந்த சுத்தம் செய்யும் காரியத்தை நானும் செய்வேன். ஏனென்றால் நான் ஒருபோதும் உங்களில் ஒருவனாகத்தான் என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறேன், வேற்றுமொழியாக நான் நினைக்கவே இல்லை. आज हिंदुस्तान के अंदर बाबा साहब अम्बेडकर की सोच को चलते हुए कोई आईपीएस, कोई आईएएस, कोई सेंटर के मिनिस्टर, हमें पूरा मान सम्मान आज पूरी दुनिया में बाबा साहब अम्बेडकर के नाम को मिलता है। उनका नाम इतिहास के सुनहरी अक्षरों पे लिखा गया है। हमारी सच्ची श्रद्धांजलि बाबा साहब अम्बेडकर जो हो, उनको सच्ची श्रद्धांजलि होगी। हमें अपने बच्चों को एक अच्छी शिक्षा देनी है, बच्चों के अंदर एक जज्बा पैदा करना है। बच्चे जब भी बड़े होंगे बाबा साहब अम्बेडकर की सोच पे चलते हुए, बाबा साहब अम्बेडकर के नाम को आगे बढ़ाते हुए इस हिंदुस्तान के अंदर बड़े बड़े पदों के ऊपर को आईपीएस बनेगा, को आईएएस बनेगा, को चीफ सेक्रेटरी बनेगा, को अच्छा कानून मंत्री बनेगा, लॉ मिनिस्टर बनेगा। हमें अपने बच्चों को आज से एक अच्छी शिक्षा देनी है, बाबा साहब अम्बेडकर को याद करते हुए। பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அந்த வழியிலே சென்று நம்மிலே பலர் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கிறார்கள், ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கிறார்கள், மந்திரிகளாக இருக்கிறார்கள். அதைப் போலவே நாம் அனைவரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை வழங்க வேண்டும். அந்த கல்வியின் மூலம் நம்முடைய பிள்ளைகள் நாளை இந்த நாட்டை ஆளுகின்ற நிலைக்கு வர வேண்டும். ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆக வேண்டும், ஐபிஎஸ் அதிகாரிகளாக வேண்டும், மத்திய அமைச்சரவையிலே அமைச்சர்களாக ஆக வேண்டும், மாநிலங்களிலே அமைச்சர்களாக ஆக வேண்டும். அந்த வேலையை நாம் அனைவரும் செய்ய வேண்டும். இதுதான் அம்பேத்கர் அவர்களுக்கு, பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற ஒரு மரியாதை. आज हम आपसे वादा करते हैं, हमारा जीवन बमों गोलियों से 14 बार हमलों से बोनस का, हम बार बार मरे फिर जन्म लिया, हम बोनस की जिंदगी, हम हमेशा उन देश के खिलाफ शक्तियों को जो पंजाब को हिंदुस्तान से तोड़ना चाहती थी, जो पंजाब में खालिस्तान बनाना चाहती थी, जो पंजाब के खालिस्तानी पाकिस्तान में मिलना चाहते थे, हमने बार बार उनको चैलेंज किया कि ये बाबा साहब अम्बेडकर, सरदार पटेल, लाल बहादुर शास्त्री जी का देश, ये सुभाष चंद्र बोस का देश, ये शहीद आजम भगत सिंह जी का देश, ये राष्ट्र एक रहेगा, इस भारत को कभी टूटने नहीं देंगे। भारत एक है, एक रहेगा। खालिस्तान ना कभी बना था, ना कभी बनेगा, ना कभी बनने दिया, ना कभी बनने देंगे। बाबा साहब अम्बेडकर की सोच पे पहरा देते हुए நான் இன்று உங்களுக்கு ஒரு உறுதிமொழி அளிக்க விரும்புகிறேன். நாடு ஒருபோதும் துண்டு துண்டுகளாக ஆகாது. பஞ்சாபில் காலிஸ்தான் உருவாகாது. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கொள்கைப்படி உருவாக்கிய இந்த நாட்டிலே நாட்டை பிரிக்கின்ற சக்திகளுக்கு எதிராக நான் போராடுவேன். தீவிரவாதிகள் என் மீது 14 முறை தாக்குதல் கொடுத்தார்கள். என் உடலிலே பல காயங்களை ஏற்படுத்தினார்கள். என் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தினார்கள். இருந்த போதும் காலிஸ்தானுக்கு எதிரான குரலை நான் கொடுத்து வருகிறேன். காலிஸ்தான் இந்த நாட்டிலே ஒருபோதும் உருவாகாது, உருவாக விடமாட்டோம், உருவாவதை தடுப்போம். இந்த நாடு அம்பேத்கர், பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய வழியிலே ஒன்றுபட்டு ஒரே நாடாக இருக்கும் என்கிற உறுதிமொழியை இன்று நான் உங்களுக்கு அழைக்கிறேன். कश्मीर के अंदर 370 धारा कोई हटा नहीं पाया। बाबा साहब अम्बेडकर का कानून और संविधान और कश्मीर का संविधान और कानून
और झंडा अलग था। नरेंद्र मोदी जी आए, उन्होंने आकर के पहला काम किया, सरदार पटेल और बाबा साहब अम्बेडकर का एक कानून, एक संविधान, एक तिरंगा, एक जन गण मन, जो बाबा साहब अम्बेडकर सरदार पटेल जी का संविधान कानून था। 70 साल की कैंसर की बीमारी को उखाड़ करके वहां 370 धारा हटा करके बाबा साहब अम्बेडकर का कानून और संविधान जो अलग था, हिंदुस्तान एक कर दिया। ये बाबा साहब अम्बेडकर को सबकी श्रद्धांजलि दी नरेंद्र मोदी ने। காஷ்மீர் மாநிலத்திலே அரசியல் சட்ட விதி 370 நீக்கியதன் மூலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் உருவாக்கிய இந்த அரசியல் நிர்ணய சட்டத்திற்கு ஒரு பெருமை சேர்த்திருக்கிறார். பாபா சாஹிப் அம்பேத்கர், சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆகியோர் ஒரே நாடு, ஒரே கொடி, ஒரே சட்டம் என்கின்ற எண்ணத்தோடு இந்த நாட்டை, இந்தியா என்ற இந்த நாட்டை உருவாக்கி இருக்கிறார்கள். காஷ்மீரிலே மட்டும் இந்த சட்டம் செல்லுபடியாகாமல் இருந்தது. அதனை பாரத பிரதமராக பொறுப்பேற்றவுடன் நரேந்திர மோடி அவர்கள் வேரோடு பிடுங்கி எரிந்து விட்டார்கள். என்று நாடு முழுவதும் ஒரே கொடி, ஒரே தேசம், ஒரே சட்டம், அம்பேத்கர் உருவாக்கிய ஒரே நாடு என்ற அந்த முழக்கம் நம்மிடையே கேட்கிறது. आज मैं मूर्ति जी के जन्मदिन के ऊपर आपसे वादा करके जाता हूं, बाबा साहब अम्बेडकर की सोच पे चलते हुए, बाबा साहब अम्बेडकर के कानून और संविधान की सोच पे चलते हुए बार बार जीवन दिया, फिर देंगे। मौत का कफन बांधा है, पर बाबा साहब अम्बेडकर के कानून और संविधान जो उन्होंने अपने हाथों से लिखा है, उसको मैं कभी आज नहीं आने दूंगा। अगर अपना जीवन भी देना पड़े बाबा साहब अम्बेडकर की सोच से पहरा देने के लिए, मैं अपने जीवन को उनके चरणों में कुर्बान करूंगा। இன்று நம்முடைய தலைவர் டாக்டர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களின் பிறந்த நாளின் போது நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி அளிக்க விரும்புகிறேன். இந்த நாடு அம்பேத்கரின் பாதையில் செல்வதற்காக என்னுடைய 14 முறை தாக்கப்பட்டு பல முறை மீண்டும் மீண்டும் பிறந்த என்னுடைய இந்த உயிரை கூட தியாகம் செய்வதற்கு, அம்பேத்கர் வெளியே செல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த உறுதிமொழியை அண்ணன் டாக்டர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களின் பிறந்த நாளிலே உங்களுக்கு நான் அளிக்க விரும்புகிறேன். मूर्ति जी को और आपको मुबारकबाद देता हूं कि आप इस क्रांति के इस आंदोलन में बाबा साहब अम्बेडकर जी की सोच पे पहरा देते हुए आज मुझे यकीन है कि मूर्ति जी अपने बड़े भाई की तरह जो इस क्रांति को बाबा साहब अम्बेडकर की सोच पे चलने की कोशिश कर रहे हैं, आपका साथ एक दूसरे को रहेगा और बाबा साहब अम्बेडकर की सोच पे चलते रहेंगे। इन्हीं शब्दों के साथ आपका धन्यवाद करता हूँ। जय भीम जी, जय बाबा अम्बेडकर जी, वंदे मातरम, जय हिंद। டாக்டர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் உங்களை போன்ற இத்தனை பெரிய தொண்டர்கள் கூட்டத்தின் துணையோடு அம்பேத்கர் அவர்களின் பாதையிலே, அவர்களுடைய அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் வகுத்து கொடுத்த பாதையிலே செல்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.